நமஸ்காரம். அனைவருக்கும் மகாநவமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி வாழ்த்துக்கள். விஜயதசமி நன்னாளை பலவிதங்களில் சிறப்பாக கூறுகின்றனர். இந்த நாளில் ஆரம்பிக்கப்படும் எந்த ஒரு நல்ல காரியமும் சித்தியடையும், வெற்றியடையுங்கிறது நம்பிக்கை. அக்ஷய திருத்தியை என்ன ஒரு நாளை கொண்டாடுறோம். அதப்போல விஜயதசமி என்கிற இந்த நாளையும் கொண்டாடுகிறோம். மகாலய அமாவாசை முடிந்து அதுக்கு மறுநாளிலிருந்து நவராத்திரி பூஜை தொடங்குகிறது. அதனுடைய 9வது நாள் மகாநவமி. இந்த பூஜையை சரஸ்வதி பூஜை என்று அநேகமாக பாரதத்தில் எல்லாரும் குறிப்பிடுகிறோம். பிரம்மாவனுடைய தர்மபத்னி சரஸ்வதி தேவி, கல்விக்கு கடவுள். அந்த சரஸ்வதியும் ஞானப்பிரான்னு கொண்டாடப்படும் லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய அருளால் தான் தானே அனைவருக்கும் கல்வியை கொடுக்கிறாள். இதை பத்தி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன்னுடைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய தொடக்கத்திலேயே குறிப்பிடுகிறார். ஹயக்ரீவ பெருமானுடைய அருளால் சரஸ்வதி தேவி எப்படி அனைவருக்கும் கல்வி கொடுக்கிறாள்னு அவர் சொல்லியிருக்கார். ஆகவே கல்வி, வெற்றி வாய்ப்பு, அதுக்கெல்லாம் தான் இந்த விஜயதசமியின் நன்னாள். நவமி அன்றைய தினம் நாம புத்தகங்களை வச்சு பூஜை பண்றோம். அதுக்கப்புறம் தசமி அன்றைய தினம் மறுபடியும் பூஜை போட்டு புத்தகங்களை எடுத்து வச்சுட்டு படிக்கிறோம். நவமி அன்று முழுவதும் பூஜையில் இருக்கிற புஸ்தகங்கள், மற்ற புஸ்தகங்கள்லாம் படிக்கிறது இல்லை. இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறதே தவிர படிக்க கூடாதுன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. அது என்னைக்குமே சொல்லாது. இது என்ன நாள்? விஜயதசமிங்கிறது என்ன நாள்? வங்காளத்தின் பக்கமெல்லாம் துர்கா பூஜா கொண்டாடி துர்கா தேவி மகிஷாசுரனை அழித்த நாள் என்று சொல்கின்றனர். ஒரு புறத்தில் ராமன் ராவணனை ஜெயித்த நாள் என்னும் சொல்லப்படுகிறது. ஆனா ராமராவண யுத்தம் எப்ப நடந்தது, அதனுடைய நாள் கோள்கள்லாம் என்ன என்பதை பற்றி பலவேறு முடிவுகள் உள்ளன. ரொம்ப பழைய நாளில் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. ஒன்னு தெரியறது, மழைக்காலத்து 4 மாசங்கள். அப்ப சீதையை தேடுவதற்கு சுக்ரீவன் ஆள் அனுப்பவில்லை. ராமன் மால்யவான்கிற மலையில் காத்திருந்தார். 4 மாசம் கழித்துத்தான் ஹனுமான் முதலானவர்கள்லாம் தெற்கு நோக்கி புறப்பட்டனர். இப்ப மழைக்கால 4 மாசம்னு வைக்கணும்னால் ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இதுல 2 மாசம் ருத்துன்னு சொல்றோம். 6 ருத்துக்கள். உண்மையா பார்த்தா மழைக்காலம் வடநாட்டுல எல்லாம் ஆவணி, புரட்டாசி. ஆனா நம்ம பக்கம் எல்லாம் ஐப்பசி, கார்த்திகை. அப்ப இந்த 4 மாசத்தையுமே கூட்டிண்டோம்னால் கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம்தான் ஹனுமான் தேடுவதற்கு போயிருக்க வேண்டும். இப்ப நம்ம ஜிஎஸ் சுவாமிகள், சன்னியாசிகள் எல்லாம் சாதுர்மாசியம் அனுஷ்டிக்கின்றனர். அவர்கள் 4 மாசம் இருக்கிறது இல்லை, 4 பட்சமாக கொண்டு 2 மாசம் இருக்கிறார்கள். அதையும் கணக்கு வச்சுக்கலாம். இதுல எப்படி பார்த்தாலும் வடக்கே விஜயதசமி அன்னைக்கு ராமன் ராவணனை கொன்னான்னு சொன்னாலும் அங்கேயே கூட மார்கழி மாதத்தில் தான் ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப இது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த நாள் நன்னாள். ராமன் ராவணனை ஜெயித்த நாள். ராவணன்கிறது யாரு, ராமன்கிறது யாரு? ராமனுடைய பாணங்கள், அம்புகள் தான் ராவணனை தைத்து
அவனை அழித்தன. ராமன் தான் விட்டிருக்கார். ராவணன்கிறது மனோரஜனீச்சரன். நம்முடைய தரிகட்டு ஓடுகிற மனதுதான் ராவணன். ராவணனுக்கு 10 தலை இருக்கிறா போலே நமக்கும் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் ஞானேந்திரியம். பேச்சு, கை, காலு முதலானவையெல்லாம் கர்மேந்திரியம். இந்த 10 தலைகளோடு இருக்கிற மனம்ங்கிறது தான் ராவணன். மனம் நல்லவனா இருந்துடுத்துன்னா அவர் விபீஷணனா இருந்துருவர். மனம் தீயதா இருந்தா ராவணன், ரஜனீச்சரன். விவேக சரஜாலேன அந்த மனம் தரிகட்டு ஓடும் போது அம்ப வச்சு அடிக்கணும். விவேகம் அப்படின்னா ஆத்ம பரமாத்ம விவேக ஞானம். தேகத்தை காட்டில ஆத்மா வேறே, தர்மத்தின்படிதான் நாம நடக்கணும், சரீரம் போனபடிக்கு ஓடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனிங் பவர். விவேகம்னா என்ன? ரீசனிங் பவர். அந்த ரீசனிங் இருந்ததுனால் அப்ப நம்ம மனத்தை கட்டுப்படுத்திடுவோம். மனம் தன் இஷ்டப்படி ஓட முடியாது. அதனால நாம விவேகம்ங்கிற அம்புகளை கொண்டு தரிகட்டோடுகிற மனதை ஜெயிக்க வேண்டும். கண்ணன் இந்த ஜெயத்தை பத்தி கீதையில சொல்றார். ஜெகி சத்ரும் மகாபாகோ. காமம், குரோதம், ஒரே பேராசை, விருப்பம், இல்லைன்னா கோபம், இந்த 2 தான் பெரிய விரோதிகள்னு தெரிஞ்சுக்கோ. அவர்களை நீ என்னைக்கு ஜெயிக்கிறியோ அன்னைக்கு தான் நிஜமான ஜெயம். அப்ப நாமெல்லாம் இந்த விஜயதசமி அன்னைக்கு பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திச்சுக்கணும்? எங்களுக்கு ஒண்ணு இப்ப ஊர்ல ராட்சசர்களோ அசுரர்களோ பகைவர்கள்லாம் இல்ல. ஆனா எல்லாரும் உட்பகைவர்கள், நமக்கு உள்ள இருக்கிற பகைவர்கள். அதான் காமமும் குரோதமும். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா என்று கண்ணனே சொல்றார். ரஜோகுணம் தூண்டி விட்டுத்தான் நமக்கு காமமும் கோபமும் கொழுந்து விட்டு எரியறதான். அதைத்தான் நாம அடக்க பழகிக்கணும். அதை நாம நிஜமா ஜெயிச்சுட்டோம்னால் அப்பதான் உண்மையா விஜயதசமி கொண்டாடி இருக்கோம். விஜயம்னா வெற்றி. எதை வெற்றி கொள்ளணும்? உட்பகைவர்களை வெற்றி கொள்ளணும். நமக்கு உள்ளேயே இருக்கிற பகைவர்கள், வெளியில இருக்கிற பகைவர்களை ஜெயிக்கிறது இருக்கட்டும், உள்ள இருக்கிறவாளை ஜெயிக்கணும் இல்லையோ. அந்த ஜெயம் இந்த நன்னாளில் விஜயதசமி அன்று அனைவருக்கும் ஏற்படட்டும் அப்படிங்கறதை வேண்டிக் கொள்ளுகிறேன். மற்றும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த சனிக்கிழமை, அதாவது 24ஆம் தேதியிலிருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பன், ஆக்லாந்து இந்த இடங்களெல்லாம் உபன்யாசம் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே அதை அனுப்பிச்சிருக்கோம். அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சவாளெல்லாம் சொல்லி வந்து கலந்துக்க சொல்லுங்க. 2வது அறிவிப்பு. இந்த 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:30 மணியிலிருந்து ஜெயா டிவி சேனலில் 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளமுதம் என்னும் தலைப்பில் அடியனுடைய உபன்யாசம் வைக்கிறதா இருக்கா. நித்தியம் 15 நிமிஷம், திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும், கார்த்தால 7:30 7:45 வரை அனைவரும் தெரிஞ்சவர்களுக்கு சொல்லி கேட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு 2வது வேண்டிக்கிறேன். 3வது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. இப்ப மொத்தம் 33 கோடி தேவர்களாட்டம் 33,000 பேர் என் பணியில் உள்ளோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான சில பணிகளை நாம ஒரு கோஷ்டியா எடுத்துட்டு செய்யணும். அதுக்கு எல்லாரும் தோள் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதை நோக்கித்தான் இப்ப எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இதுல இப்போ ஆறாறு என்னென்ன விருப்பப்படுறீள், என்ன மாதிரி சர்வீஸ் பண்ண முடியும், உங்களுக்கு நாங்க எப்படி சர்வீஸ் பண்ண முடியும், இப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்வே எடுக்கிறதா இருக்கும். அந்த சர்வே உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறோம். அந்த லிங்கை நீங்க அழுத்தினீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போகும். அது வெறும ஒரு கேள்வி பதில், 5-6 கேள்வி பதில். உங்க பேர் என்ன, வயசு என்ன, ஆணா பெண்ணா, உங்களுக்கு ஆங்கிலத்துல கேட்க விருப்பமா, எந்த ஊர்ல இருக்கீள், உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுக்கு விருப்பம், எங்க யாத்திரையில வந்திருக்கீளா இல்லையா, நீங்க கிஞ்சித்காரன் ட்ரஸ்ட்ல மெம்பரா இல்லையா, இத போல சிலதெல்லாம் கேட்டிருக்கோம். அவசியம் நீங்க அனைவருமே ஒத்தர் விடாமல் அதை கண்டிப்பா கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடணும்னு கேட்கிறேன். போன தரமாட்டம் ஆகக்கூடாது. கண்டிப்பா தயவு சரி எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து தான் சரி மேற்கொண்டு நாம தொடர்ந்து அனுப்பிச்சுட்டு இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். இது கண்டிப்பா நீங்க செய்யணும்.
இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அவசியம் அதையும் செய்யணும்னு வேண்டிக் கொண்டு மறுபடியும் ஒரு முறை விஜயதசமி நன்கு கொண்டாடி நன்கு எல்லாருக்கும் பெரியோர்களுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்லி அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு ஜெயமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.